சித்த மருத்துவத்துல எல்லா டாக்டர்ஸுமே சொல்லிட்டு இருக்கு இந்த முக்கலவை பொடி. ஒரு சிலருக்கு தெரியாம இருக்கலாம், ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். முக்கியமா சித்த மருத்துவத்த ஃபாலோ பண்றவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். நான் வந்து இப்ப ரெடி பண்றது இந்த முக்கலவை பொடியே 4வது நட ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி 3 நட ரெடி பண்ணியிருக்கேன். ஆ அவங்க தான் சாப்பிட்டுட்டு இருந்துக்காங்க. இடையில நான் ஒரு 6 மாச காலமா சாப்பிடாம இருந்தேன். தம்பி மேரேஜ் அப்படி இப்படின்னு பிஸியா இருந்துட்டேன். நமக்கும் இப்ப எக்டோபிக் ஆயிடுச்சா, அதனால சாப்பிடாம வீட்ல அப்படியே ஹீலா விட்டுட்டேன். பாஸ்கர் சாரோட அப்டேட் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிடுவோம். இதுக்கு வந்து 1/4 கிலோ வெந்தயம், 100 ஓமம், 50 கரிஞ்சீரகம் எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து கூட அரைச்சுக்கலாம். இல்ல தனித்தனியா வறுத்து அரைச்சுட்டு எல்லாத்தையும் ஒண்ணா கலந்து நைட்டு 1 டம்ளர் சுடு தண்ணீல சாப்பிட்டதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் போட்டு குடிச்சிட்டோம் அப்படின்னா, இதுல வந்து உடல் கழிவுகள நீக்குது, எடைய குறைக்கும், தொப்பைய குறைக்கும்னு சொல்லியிருக்காங்க. நான் இதுவரையும் ரெகுலரா எடுக்காதனால எனக்கு தெரியல. இனிமே இத ரெகுலரா இப்படியே ஒரு எடுக்கணும். 6 மாசத்துக்கு சிக்கன முன்னாடி சிறுத்தை குட்டி மாதிரி இருந்தேன். இப்ப கருத்து பெருத்த குட்டி ஆயிட்டேன். உண்மையா அப்படிதான் இருந்தேன். ஆனா உடம்பு அந்த அளவுக்கு எனக்கு தெரியாது. ஆப்ரேஷன் பண்ண மாரியே தெரியாது. வயிறெல்லாம் தெரியாம இருந்துச்சு. இப்ப இந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறமே கிட்டத்தட்ட ஒரு 4, 5 கிலோ ஏறியிருப்பேன் போல. இந்த பாசக்கார உறவுகள்லாம் ஊட்டி ஊட்டி வளர்த்து உடம்பு சுத்தமா ஏறி போச்சு. என்ட்ட சுடிதார்லாம் கிடையாது. என்ன ஒரு 4 சுடிதார் இருக்கு. அதுவுமே இந்த திருவண்ணாமலைக்கு போறதுக்காக வாங்கி வச்சிருந்தேன். மத்தபடி ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து புடவ தான் கட்டிப்பேன். இப்ப ஜாக்கெட்லாம் சுத்தமா பத்தல. அதனால கட்டின சாரிய திரும்பி திரும்பி கட்டிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. இந்த ஜாக்கெட்ட பிரிச்சு கட்டுறதுக்காகவே நான் முக்கியமா உடம்பு யோகா எக்ஸசைஸ் இதெல்லாம் போன நம்ம தான் எங்க அதுக்கு போயிட்டு வந்ததோ சரி அதை ஓரம் கட்டி வச்சாச்சு. இனி வரும் காலங்கள்ல நமக்கான நேரம் ஒதுக்கி செய்யணும்னு ஒரு முயற்சியில இருக்கேன். இப்போ மூச்சு பயிற்சிலாம் செஞ்சுட்டு தான் இருக்கேன். ஆப்ரேஷன் பண்ணனால இந்த எக்ஸசைஸ் எல்லாம் செய்ய முடியாது. அது இன்னொரு 2-3 மாசம் கழிச்சு அதையும் சாப்பிட்டு இருந்தவங்க கண்டிப்பா இதை பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா யூடியூப்ல வீடியோ பார்த்து ட்ரை பண்ணுங்க.